அதுபோல் இங்கே இந்த வலைபின்னம் கூட வேண்டும் என்று முதல்ல கோரிக்கை வைத்து உள்ளவர் உடன் வந்திருக்கின்ற தமிழ்வழி, தமிழ் பாவலன், சத்யா, காளிதாஸ் உள்ளிட்ட சபீர் அகமது ஆகிய தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தந்திராயங்குப்பம் கிராமம் வந்து சாதாரண கிராமம் கிடையாது. அதாவது ஒரு சின்ன கிராமம். இப்போ நம்ம என்ன நினைப்போம், இது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது, இது ஒரு சின்ன கிராமம், இதுக்கு என்ன பெரிய பலம் இருக்குது, எத்தனை ஓட்டுன்னு தான் எண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்த பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தின ஒரு பெருமை இந்த தந்திராயங்குப்பம் கிராமத்துக்கு தான் காரணம். ஏன்னா மீனவர்கள் எல்லாம் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் மீன் பிடிக்க போகணுன்னு ஒரு சட்டத்தை போன ஆட்சி, இதே பாஜக இதில் போன பீரியடில் கொண்டு வந்தாங்க. அப்போ கோவிட் சமயம் அது என்ன பண்ணாங்கன்னா, ஆன்லைன்லேயே கருத்து கேட்டு அதை பாஸ் பண்ணுறதுக்கு தயாரானாங்க. அந்த ஆன்லைன் கூட்டம் வந்து யாருக்கும் வந்து ஃபோனில் கூட சொல்லலை, அது இமெயிலில் அனுப்பியிருந்தாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது தான் காரணம். ஆனால் நான் அதை பார்த்துட்டேன் எதேச்சியாக. உடனே இங்கே நம்முடைய மணியண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க, நம்முடைய மீனவ பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி அவங்ககிட்ட கருத்து கேட்டால் நல்லாயிருக்கும் என்று சொன்னேன். காலையில் சொன்ன சாயங்காலம் உடனே இந்த கூட்டத்தை அண்ணன் வந்து இங்கே கூட்டினார். அவங்கள்ட்டலாம் வந்து அந்த சட்டத்தோடைய அந்த மசோதாவை நான் படித்து காட்டினேன். இதில் என்னென்ன இருக்குது, இத்தனை மைலுக்கு மேலே போய் மீன் பிடிக்க போகக்கூடாது, போனால் அவங்கள ஜெயிலில் போட்டுருவோம், படகை பறிமுதல் பண்ணுவோம், அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா அபராதம் விதிப்போம் அப்படின்னு அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா மீனவர்களும் லைசன்ஸ் வாங்கணும், இல்லாதவன் லைசன்ஸ் இல்லாதவன் எப்போ வேணாலும் சோதித்தா லைசன்ஸை காட்டணும். எப்படி நம்ம வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சுருமோ அது மாதிரி வச்சுருக்கணும். அப்படியெல்லாம் அந்த சட்டம். இதை வந்து இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கடுமையாக எங்கள் வாழ்க்கையே இதோட பறி போயிடும் என்று சொன்னார்கள். அந்த ஒரு தீர்மானம்லாம் போட்டு நான் அடுத்த நாள் அந்த கூட்டம் ஆன்லைன் மீட்டிங்கில் அந்த நீங்கள் சொன்ன கருத்துக்களை, எங்கள் தந்திராயங்குப்பத்தில் தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறோம், அந்த கருத்துக்களை நான் வந்து அவங்களோட பகிர்ந்து கொண்டேன். அந்த அமைச்சர் அவங்களெல்லாம் அங்கே வந்திருந்ததே கிட்டத்தட்ட 80 எம்பிக்கள் இருக்காங்க, இந்த கடலோர பகுதி எம்பிக்கள் இந்தியாவில். ஆனால் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு, யாருக்கும் தகவல் தெரியல. 3 எம்பிக்கள் வந்திருந்தாங்க. 2 பேர் பாஜகக்காரவங்க, ஒருத்தர் கோவாவை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். அப்புறம் அவங்க 2 பேரும் சும்மா வந்து பார்த்துட்டு அவங்களோட அமைச்சரோட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் தான் இந்த மசோதாவுக்கு இப்படி இங்கே நான் மீனவர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டேன். அவங்க இப்படியெல்லாம் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு அமைச்சர்கள்லாம். அதுக்கப்புறம் நான் அதோட விடலை, எங்கள் தலைவரும் நானும் போய் அந்த மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த அவர்கிட்டத்தில் போய் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சண்டை. அவ்வளோ நான் வேணா அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். குறைச்சி என்ன இது பண்ணுறோம், எதிர்ப்பு தெரிவிக்காதீங்கன்னு. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மொத்தமாக இதை பின்வாங்க, இதை வந்து வாபஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டோம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டு குறைச்சி திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. திருப்பியும் ஒரு கூட்டத்தை போட்டோம், திருப்பியும் அதை வந்து போய் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனால் அது தடுத்து நிறுத்தப்பட்டு இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கிற மீனவர்கள் இன்றைக்கி நிம்மதியாக எப்போதும் போல் இன்றைக்கி தொழில் செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த தந்திராயங்குப்பம். ஏன்னா அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அண்ணன் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலைன்னா, நீங்கள்லாம் அதில் வந்து கருத்தை சொல்லலைன்னா, அதை நான் எடுத்துகிட்டு போய் எங்கே போடலன்னா இன்றைக்கி இந்த சட்டம் வந்திருக்கோம். வந்திருந்தால் நீங்கள் எல்லா மீனவர்களும் அதுக்கப்புறம் ஒரு சட்டம் வந்துட்டால் அதை திரும்ப தடுத்து நிறுத்தி பின்வாங்கிறது எவ்வளோ கஷ்டம். அது மாதிரி தான் விவசாயிகளுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடினாங்க. 200 பேர் உயிரிழந்தார்கள் அந்த போராட்டத்தில். 200 பேர் உயிரை தியாகம் பண்ணி அந்த சட்டத்தை வாபஸ் வர வச்சாங்க. ஆனால் நம்ம மக்கள் அப்படி போராட முடியுமா? ஏன்னா அங்கே ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் டிராக்டரில் ஏறி பஞ்சாப்லேருந்து வந்துட்டாங்க. நேராக டெல்லியை முற்றுகையிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு 1 வருஷம் இருந்தாங்க. அப்படி நம்ம போய் எங்கே போக முடியும்? மீனவ மக்கள் வந்து இன்றைக்கி அவங்களுக்காக பேசுகிறதுக்கு ஒரு எம்பி கிடையாது, யாரும் அவங்களுக்கு இன்னும் ஆள் கிடையாது.
அப்போது அதுக்காக நீங்கள் ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்து அனுப்புனதுக்கு அதை நான் வந்து அந்த கடமையை செய்து அதுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த தந்திராயங்குப்பம். அதனால தான் நான் உடனே இதை கேட்டதும் அண்ணன் கேட்டதும் உடனே சரின்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து பார்வையிட்ட போது வேறு என்னென்ன வேணும்னு கேட்டால் உடனே ரேஷன் கடை வேணும்னு இன்றைக்கி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் உடனே செய்து தரப்படும். ஏன்னா மீனவ மக்கள் வந்து எந்த அலுவலகத்துக்கும் போய் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற அளவுக்கு இன்னமும் வரல. அதனாலேயே பல திட்டங்கள் வந்து சேரலை. ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேடி தேடி எந்த பகுதிக்கெல்லாம் எந்த திட்டமும் போகலையோ அதெல்லாம் எந்தெந்த பகுதியோ அதை கண்டறிந்து அதற்கு போய் சேர்ற மாதிரி இன்றைக்கி பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் என்று அவர் இன்றைக்கு பாராட்டு பெற்றிருக்கிறார். அத்தகைய முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் நம்ம மக்கள் எதுவும் அடிப்படை தேவைகள் இல்லை என்கிற ஒரு பெயர் இருக்கக்கூடாது. எனவே அதெல்லாம் அங்கே கேட்டு கேட்டு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது இங்கே கேட்டிருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய சேர்மன் அவர் ஒரு கோரிக்கை வச்சுருக்கார். அந்த பக்கத்தில் இன்னொரு அங்கன்வாடி வேணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் ஒரு அங்கன்வாடி திறந்தோம், அதையும் செய்துவிடும். அது இஸ்லாமிய பகுதிக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவர்களும் இது மாதிரி தான் இஸ்லாமிய மக்களும் எந்த கோரிக்கையும் கேட்காம இன்றைக்கி புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் செய்ய வேண்டிய கடமை இன்றைக்கி எங்களுக்கு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் ஏதோ உங்களுக்கு அங்கே செய்கிறோன்னு இல்லை, எங்களுக்கு இந்த கடமையை செய்வதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்கிறீங்க. நாங்கள் ஏதோ அந்த நிதியில் செய்கிறத வந்து நான் பெரிய விஷயம்னு நான் கருதலை. இது உங்களுக்காக உழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதை பயன்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை அளிக்கிற விதத்தில் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். குறிப்பாக அண்ணன் மணியண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய சேர்மன், நம்முடைய கமிஷனர், அதுபோல் இங்கே வந்திருக்கிற